ஹாய் கைஸ், நேற்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வேலையில் போயிருந்தோம். போகிற வழியில் ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு கடையை தேட்டுக்கும் போது தான் என் ஃப்ரெண்டு நம்ம பேரில் புதுசாக ஒரு கடை தந்திருக்காங்க, தோசை கடைன்னு சொல்லி. வா அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அப்படி அதை கேட்டதும் நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் பாண்டிச்சேரி வெளியூர் உருவியாரில் இருக்கிற செலு நகரிலோட ஏரியாவில் பார்த்தோன்னா அந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கடை நேமே பார்த்தோன்னா தோசை கடை. ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய விதமான தோசை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான தோசை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தோன்னா 10 தோசையிலுமே ஒன்று கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னா பீட்ரூட் தோசை போட்டுட்டு இருந்தாரு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக செமையாக இருந்துச்சு கைஸ். ஸோ இதே போல் பார்த்தோன்னா மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, முடக்கத்தான் தோசை, புளியங்காய் தோசை, பெப்பர் தோசை, நெய் தோசை, ஊத்தாப்பம், பூண்டு தோசை, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்கர் தோசை கொண்டு இங்கே கொடுத்துட்ருக்காங்க கைஸ். ஸோ அது பர்கர் தோசை வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண அனைத்து விதமான தோசையும் பார்த்தோன்னா நம்ம டேபிள் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தோன்னா ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த ஒரு பீட்ரூட் தோசையை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். பீட்ரூட் தோசை சாப்பிடவும் பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து பார்த்தோன்னா புளியங்காய் தோசைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ புளியங்காய் தோசை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் எப்பவுமே இருக்கிற தோசை மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். ஸோ அந்த புளிப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக அடுத்து பார்த்தோன்னா பன்னீர் தோசை கொடுத்துருந்தாங்க. அந்த பன்னீர் தோசையுமே பார்த்தோன்னா பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக அந்த பன்னீர் உள்ளெல்லாம் நிறையா போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பன்னீர் தோசை மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா மஷ்ரூம் தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ண சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அதுவுமே பார்த்தோன்னா உள்ளார அந்த மிக்சர்லாம் போட்டு நிறையா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க நல்லாவும் இருந்துச்சு, சாப்பிடவும் டேஸ்ட்டு நல்லாவும் இருந்துச்சு கைஸ். ஸோ தோசை எப்பவுமே இருக்க தோசை தான், அது கூட அந்த வைக்கிற அந்த ஒரு ஸ்டஃப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நமக்கு நல்லா தூக்கி வேறு லெவலில் கொடுக்குது. அடுத்து பார்த்தோன்னா பெப்பர் தோசை கொடுத்துருந்தாங்க. பெப்பர் தோசையில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். எப்பவுமே இருக்கிற நார்மலாக எப்பவுமே சாப்பிட்ற தோசை மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மிக்சர்லாம் போட்டு கொடுத்ததுனால அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அது எப்பவுமே இருக்கிற தோசை மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் பூண்டு தோசை மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவோம். பூண்டு தோசை வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. சாப்பிடும் போது அது உள்ளே பார்த்தோன்னா அந்த மசாலாலாம் பார்த்தோன்னா நல்லா தடவி ஸோ சூப்பராக நம்ம கையில் கொடுத்துருந்தாரு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு பூண்டு தோசை. கண்டிப்பாக பூண்டு தோசை சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு தோசை. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து ஒரு தோசையுமே வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடித்து அதை டேஸ்ட்டு பார்க்குறதுக்குள்ளே ஸோ இருக்கிற எல்லா தோசையும் காலி பண்ணிட்டாரோ. நான் ஒரு வாய் தான் வச்சா அதுக்குள்ளே எல்லா தோசையும் காலி பண்ணிட்டாங்க. அண்ட் தென் முக்கியமாக இதை சொல்லி ஆகணும், இந்த ஊத்தாப்பம் பயங்கர டேஸ்ட்டு. அந்த நெய்லாம் மேலே ஊற்றி பயங்கர டேஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஊத்தாப்பம் நமக்கு சைடிஷ் சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை. அவங்க கொடுத்துருக்க அந்த மசாலாவே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு ஊத்தாப்பம். அந்த நெய் தோசையுமே ட்ரை பண்ணியிருந்தோம். நெய் தோசை பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிற தோசை மாதிரி தான் இருந்துச்சு. அது எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியல, கூட நெய் போட்டதுனால அந்தளவுக்கு பெருசாக தெரியல. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த ஒரு பர்கர் தோசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா குட்டி குட்டி தோசையாக போட்டு அதில் எல்லா மசாலாவும், அதாவது ஒரு தோசையில் சாப்பிட்ட எல்லா மசாலாவையும் ஒரு குட்டி குட்டி தோசையில் வச்சு ஸோ மொத்தமாக ஒரு குச்சி சொறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தமாக சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ தோசை வந்ததும் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து வேறு லெவலில் பிச்சு சாப்பிட்டு செமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஒரே தோசையை சாப்பிட்டு கண்டிப்பாக நாக்கு சேர்த்து போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க பாண்டிச்சேரி வெளியூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தோசை கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தோசை வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.